கோவை மற்றும் நீலகிரியில் பெய்து வருகின்ற கனமழைகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கண்டறிந்து உரிய நிவாரணம் வழங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டு அந்த அடிப்படையிலே போர்க்கால நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 2 நாட்களாக சிறப்பு முகாம்களுக்கு தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து ஆயுத பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் போதுமான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அரசு வழங்குகின்ற திட்டங்களோடு கூடுதலான அதிக வசதிகளை செய்து தந்திருக்கிறோம். துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்புகள் இன்றைக்குள் விரைவாக மீண்டும் வழங்கப்படுவதற்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தலைவர்களும் மாவட்ட நிர்வாகமும் சிறப்பாக பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணப் பணிகளை கேட்டறிந்து வருகிறார்கள். எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அத்தனை விரைவாக இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த 24 மணி நேரத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான எல்லா பணிகளையும் தமிழக அரசு ஏற்படுத்தும். நாங்களும் உடனிருக்கிறோம்.